Welcome back to Simply. So guys, இன்னைக்கான வீடியோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வினிகர் விசஸ் பேக்கிங் சோடா வச்சு ஒரு வேற லெவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ராக்கெட் செஞ்சுருக்கோம் ரெண்டு விதமாக. ஸோ இப்போ மூணாவது விதமாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக ஒரு ராக்கெட் செய்ய போகிறோம். ஸோ வினிகர் விசஸ் பேக்கிங் சோடா வச்சு. கைஸ் now let's start the video. கைஸ் ஸோ இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வினிகர் எடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நான் பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுமாரி கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட்டான வாட்டர் கேன். ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பென்சில்லாம் வச்சு நம்ம டேப் போட்டு விட்டுலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கையில் வச்சுச்சுன்னா கை நிறைய பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ அதனால் பென்சில் வச்சு நம்ம ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி நம்ம வச்சிடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 பென்சில் வச்சு நான் டேப் வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுக்காக நிற்கிறதுக்காக வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வினிகர் எடுத்துக்கோங்க. ஸோ வினிகர் நம்ம சமையல் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வினிகர் தான். ஸோ இது எடுத்துகிட்டு ரொம்ப கால்வாசி கம்மியாக ஊற்றிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கால்வாசி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கைஸ் இது அப்படியே வச்சுடுங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்கு நான் வேலை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் பாதியாக கட் பண்ணிவிட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதியாக கட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் நான் பாதியாக கிழிச்சு வச்சுட்டேன். ஸோ இங்கே பறக்கூடாதுன்னு நான் டேப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா எடுத்துங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப் விட்ருங்க, ஏன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேவும் கொட்டிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் சோடா நான் கொட்டிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கையால் வச்சு நல்லா தீத்திங்க. ஸோ இதை தீத்திட்டு இது அப்படியே நீங்கள் ரோல் பண்ணுறங்க. குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க கைஸ். இல்லைனா நம்ம போக வைக்கும் போதே இதுவாகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சுருட்டிடுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சுருட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னா அது மாதிரி மடிச்சுக்குங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி பண்ணி ஸோ இந்த இடத்துல லைட்டாக முறிக்குங்க. இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கைஸ் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்ச இந்த பாட்டிலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக்கிங் சோடாக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை மெதுவாக உள்ளே விடணும். இது கிழிச்சிக்கிச்சுன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இதில் போகிற மாதிரி நல்லா பார்த்து பண்ணுங்கள். இது நம்ம ரொம்ப சீராக தான் உள்ளே விடணும். ஸோ உள்ளே விடும்போது கிழிஞ்சிடலாம், நிறைய ப்ராப்ளம் வரும். நல்லா திரி விடுங்க. லைட்டாக பட்டாலே கிழிஞ்சிடும். டிஷ்யூ பேப்பர் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ அதான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே விட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட ஒரு மூடி இருக்கும் கைஸ். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டோ ஏதாவது கட் பண்ணி நீங்கள் இதை அடைச்சாலே போதும். ஸோ இப்போ நம்ம அதுதான் தேவை. ஸோ இப்போ நான் இது கூட இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது நல்லா ப்ரெஷ் பண்ணி அடைச்சிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லிடுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சாய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வினிகருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பேக்கிங் சோடா கூட கலக்கும். ஸோ இப்போ கலக்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் தாங்காமல் இது கீழே அடிச்சுட்டு மேலே பாருங்க. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம ராக்கெட் செய்ய போகிறோம். ஸோ கைஸ் நவ் லெட்ஸ் ட்ரை. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு டைம் நம்ம கையில் பண்ணுறது கீழே நான் வைக்கல, அப்படியே பண்ணலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம் நான் சரியாக காமிக்கல, கேமரா சரியாக பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டம் நான் இப்போ திரும்பி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் அட்டம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ கைஸ் இது எதுக்கு நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா மேலே போகும்போது கேமரா எனக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஒட்டியிருக்கேன். இதுவே தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை ஒட்டியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ் பண்ணலாம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் பெல்லை வந்து ஆளில் போட்டுருங்க. See you next video. Bye bye.